இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டனை இந்த மாதிரி நான் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, சோம்பு, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதும் மட்டனை போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டு வரணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உருண்டு வந்தால் தான் நல்லா வேகும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கிராம்பு போட்டுக்கலாம். சீரகம், மிளகு கொஞ்சம், வர கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் 1 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். வரமிளகாய் 2 போட்டுக்கிறேன். வர கொத்தமல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காயும் இதிலே போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டுட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே கொதி வரட்டும். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மட்டனும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு.
பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மட்டன்லாம் வெந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.